அப்போ போய் அவங்களுடைய தந்தையார் 90 வயதை எட்டிய ஒரு பெரிய தமிழ் பெரும் மகனார், அவர்கிட்ட ஆசீர்வாதம், அவர் வீட்டில் தான் இருந்தார். நாங்கள் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு வரப்பான்னு சொன்ன பிறகு, உன் பேச்சில் முத்திரை பதிப்பா, வாழ்த்துக்கள்னு சொல்லி அனுப்புகிறாரு. பள்ளிக்கூட பேச்சு போட்டிக்கு செல்கிற மகனை அனுப்புவதைப் போல ஒரு தலைமைச் செயலாளராக இருந்து தன்னை முத்திரை பதித்து நிரூபித்து காட்டிய ஒரு பெருமகனை ஒரு தந்தை தான் பேரண்டிங்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுதான் பேரண்டிங். முத்திரை பதிச்சுட்டு வாப்பா இந்த பேச்சை அப்படின்னு அவர் சொல்லி வாழ்த்தி அனுப்பினார். அதுதான் உண்மையிலும் சிறந்ததிலும் மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை. கை கொடுத்த தெய்வம்ங்கிற ஒரு படம், அந்த படத்துக்கு ஒரு பாட்டு, சிந்து நதியின் மிசை நிலவி நிலையன்னு ஒரு பாட்டு. அதுக்கு டியூன் போட்டுக்கிட்டு இருக்கேன். டிஎம்எஸ் பாடுறாரு, முன்னாடி உட்கார வச்சுருக்கு. நான் ஹார்மோனியத்தை பிடிச்சி நான் திருப்பி சொல்லித்தர்றேன். அந்த பாட்டை ராகத்தோட சொல்லி தர்றேன். அவரும் திருப்பி பாடுறாரு. எனக்கு பிடிபடலை. டைரக்டரை கூப்பிட்டேன். இந்த பாட்டை எழுதினவன் யாரியா அப்படின்னு கேட்டேன். யார்? விஸ்வநாதன் கேட்டிருக்காரு. சிந்து நதியின் மிஸ்ஸை யார் எழுதுனது? சத்தமாக சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு தெரியல. அப்போ பாரதியா அப்படின்னு டைரக்டர் சொல்கிறாரு. அந்த ஆளை கொஞ்சம் வர சொல்லியா அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. வரமாட்டாரியா? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தான்னையா, வர சொல்லியா? சரி, எதுக்கு வர சொல்கிற? டைரக்டர் கேட்குறாரு. இல்லை, சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்துன்னு ஒரு வரி இருக்கு. சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்து அப்படின்னு சொல்கிறேன். இவன் இந்த டிஎம்எஸ் சுந்தர தெலுங்கினில் பாட்டி செத்துன்னு இவன் படிக்கிறான். 4 தடவை சொல்லி பார்க்குறேன். இவன் கேட்க மாட்டேங்கிறான். அந்தால வர சொன்னீங்கன்னா அந்த பாட்டி சைத்துன்ற வார்த்தையை மாற்றி வேறு எழுதிக்க சொல்லி கேட்கலாம். தமிழ் சாகாமல் இருக்குமியா, அதுக்காக வர சொல்லியா அந்தால அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. பையன் போய் ஒரு காலேஜில் அட்மிஷன் கேட்டான். அட்மிஷன் கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணான். அப்புறம் போகவே இல்லை. பரீட்சை வந்துச்சு, அனுவல் எக்ஸாமு. நேராக பிரின்ஸ்பால்கிட்ட போனான். நாள் அனுவல் எக்ஸாமுக்கு நாள். சார், எனக்கு ஹால் டிக்கெட் வரல அப்படின்னு கேட்டான். நீ யாரான்னு கேட்டார் பிரின்ஸ்பால். சார், இங்கே தான் நான் அட்மிஷன் வாங்கியிருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன், உன்னை நான் பார்த்ததே இல்லையன்னாரு. ஆமாங்க, நாள் வந்தேன்ல, அட்மிஷன் வாங்கி ஒரு நாள் வகுப்பில் இருந்தேன்ல, ஒரு நாள் தானே இருக்கே. ஹால் டிக்கெட் வேணும்னா டேர்ம் டேஸ் வேணும், அட்டண்டன்ஸ் வேணும், போ அப்படின்னாரு. இங்கே பாருங்கள், எனக்கு ஹால் டிக்கெட் கொடுத்து பாருங்கள், நான் பாஸ் பண்ணி காட்டுறேன்னா. சவால் விட்டான். இல்லைன்னா என்னை என்னான்னு கேளுங்க அப்படின்னா. சரி, கொடுத்துட்டார், தொலைஞ்சு போ அப்படின்னு. அப்புறம் பரீட்சை எழுதுனா. 5 பரீட்சை 6 பரீட்சை எழுதுனா. ரிசல்ட் வந்துச்சு. அந்த 6 பரீட்சையிலையும் 99 எடுத்திருக்கான். 100க்கு 99. பயங்கரம். அவனை கூப்பிட்டு அனுப்பிச்சார் பிரின்சிபால். யாரா நீ? எப்பட்றா சொன்னா பாஸ் பண்ணுவேன்னே, பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா. சரி இரு, எனக்கு அந்த ரகசியத்தை மட்டும் சொல்லிட்டு போ. எல்லாத்துலேயும் 99 வாங்கியிருக்கிய, அந்த 1 மார்க்கை எப்பட்றா மிஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டார். அது வேற ஒன்றும் இல்லை, அட்மிஷன் வாங்கின அன்னைக்கு ஒரு நாள் வகுப்புக்கு உட்காந்தேன்ல, அதில் போச்சு அந்த 1 மார்க் அப்படின்னா. கிளம்ப போகுது புஷ்ப விமானம். இந்த வானர கூட்டமெல்லாம் மெதுவாக போய் ராமர்கிட்ட பணிவாக நின்றுச்சு. என்ன, ரொம்ப காலமாக பிரிஞ்சிருக்கோம், கிஷ்கிந்தையிலேருந்து ஜெயிச்சு கொடுத்துட்டோம். இப்போ உன்னுடைய பட்டாபிஷேகம் நடக்க போகுது அயோத்தியில், உங்கள் கூட விமானத்தில் பார்க்க போகிறோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரே ஒரு விண்ணப்பம் பெரியவர்கிட்ட. சொல்லு என்ன? வேற ஒன்றும் இல்லை, போகிற வழியில், கிஷ்கிந்த வழியில் தான் இருக்குது, அயோத்திக்கு போகிற வழியில். அந்த ஃப்ளைட்டை நீங்கள் நிறுத்தவெல்லாம் வேணாம், லேண்டிங்கெல்லாம் பண்ண வேணாம், லேசாக அப்படி கீழே இறக்கி ஏற்றுனா போதும். எங்கள் மனைவி குரங்குகள் மந்திகள் பூரா அங்கே இருக்குது, எங்களை பார்க்கணும்னு அப்படின்னு கீழே இறக்கி ஏற்றுனீங்கன்னா பூரா தொத்திக்கிறோம், மேலே வந்துடும். அதுகளும் எங்களோடு சேர்ந்து உங்கள் பட்டாபிஷேகத்தை கண்ணார பார்க்கணும். கிராண்டட், போ அப்படின்ட்டார். எல்லாம் போச்சு. விமானம் அயோத்தியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. கிஷ்கிந்தையில் அப்படி தாழ பறந்துச்சு, எல்லாம் ஏறிக்கிடுச்சு, அயோத்தியில் போய் இறங்க போகுது. அப்போ இந்த குரங்குகள், பெண் குரங்கு ஆண் குரங்குலாம் ஜோடியாக சேர்ந்து இவ்வளோ நாள் எப்படி இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு வர்றாங்க. இதில் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த பெண் குரங்குகள்லாம் கேட்டுச்சு, யாருக்காக இவ்வளவு நாள் அங்கே போய் சண்டை போட்டிங்க அப்படின்னு. அதை சீதையை காமிச்சு இந்த ஆண் குரங்குகள்லாம் அந்த இருக்காங்க பார்த்தியா, ராமருடைய மனைவி சீதை அம்மா. அந்த அம்மா உலக பேரழகி, அவங்களுக்காகத்தான் நம்ம இவ்வளவு நாள் சண்டை ஓட்டோம்னு. உலக பேரழகியா?
மூக்கண்ணா நம்மளை மாதிரி சப்பையாக இல்லாமல் நீளமாக இருக்குது. உடம்புலாம் நம்மளை மாதிரி முடி மயிறு ஒன்றுமே கிடையாது, வலுவலுவலுன்னு இருக்குது. சிவப்பாக வேற இருக்காங்க. நம்ம அடையாளத்தில் ஒன்று கூட இல்லையே, இது என்ன அழகின்னு சொல்கிற அப்படின்னு எல்லா குரங்கும் சேர்ந்து பெண் குரங்கெல்லாம் திட்டுச்சான் ஆண் குரங்குகளை. இப்போ இந்த கணக்கு என்னென்னா, அழகுங்கிற கணக்கு அவங்களுக்கு எப்படி இருக்குது, அவங்கள வச்சு தான் இருக்கான். சேலம் புத்தக திருவிழா 2024 முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள் முழுமையை நோக்கிய பயணம் என்கின்ற தலைப்பில் ஆற்றிய உரையின் முழு தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். சிந்திக்கவும் எழுதவும் பேசவும் தெரிந்த ஒரே வித்தகராக நம் கண்முன்னே உலவிக் கொண்டிருக்கிற ஒரே திருமகனார் நம்முடைய இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் தான். அது முழுமையை நோக்கிய ஒரு பயணம். அவர் நிகழ்த்தி கொண்டிருப்பது முழுமையை நோக்கிய ஒரு பயணம்தான். முழுமை மனிதர் என்பதை நான் ஒத்துக்கொள்ளப் போவதில்லை. அது நோக்கிய பயணம் எப்படி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ போய் அவங்களுடைய தந்தையார் 90 வயதை எட்டிய ஒரு பெரிய தமிழ் பெரும் மகனார், அவர்கிட்ட ஆசீர்வாதம், அவர் வீட்டில் தான் இருந்தார். நாங்கள் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு வரப்பான்னு சொன்ன பிறகு, உன் பேச்சில் முத்திரை பதிப்பா, வாழ்த்துக்கள்னு சொல்லி அனுப்புகிறாரு. பள்ளிக்கூட பேச்சு போட்டிக்கு செல்லுகிற மகனை அனுப்புவதைப் போல ஒரு தலைமைச் செயலாளராக இருந்து தன்னை முத்திரை பதித்து நிரூபித்து காட்டிய ஒரு பெருமகனை ஒரு தந்தை தான் பேரண்டிங்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுதான் பேரண்டிங். முத்திரை பதிச்சுட்டு வாப்பா இந்த பேச்சை அப்படின்னு அவர் சொல்லி வாழ்த்தி அனுப்பினார். அதுதான் உண்மையிலும் சிறந்ததிலும் மிகச்சிறந்த ஒரு வாழ்த்து. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ இந்த மூன்றிலும் சிறந்து நிற்பது மட்டும் ஒரு முழுமையாகி விடுமா என்கிற ஒரு கேள்வியை அப்படியே நிப்பாட்டிக்கிறோம். இதை தாண்டி செயல்பாடு, எத்தனை விதமான நூலகங்கள் அங்கங்கே இறையன்பு பேர்லேயே இப்போ தென்பகுதியில் நிறைய நூலகங்களை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே போட்டித் தேர்வுகளுக்கு உங்களை போன மாணவர் கண்மணிகள்லாம் போய் படித்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அவர்கள் ஏகலைவன் மாதிரி அங்கங்கே இருந்து இவர் படத்தை வைத்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள், கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி அவர் முன்னிலையிலே நான் முழுமையை நோக்கி அப்படின்னு பேச போகிறோம். முழுமைங்கிறதே எனக்கு என்ன தோணுதுன்னா, முழுசு அப்படிங்கிறது எப்போவுமே இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். முழுமை அப்படின்னா உடையாமல் இருக்கணும், பிஞ்சு போகாமல் இருக்கணும், முழுசாக இருக்கணும், பிரியாமல் இருக்கணும், யூனிட்டியாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த ஹோல்னஸ் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமானது. இந்த முழுமை என்பது எங்காவது இருக்கா அப்படின்னா, நான் இந்த சொற்பொழிவை ஆற்றும்போது எங்களுடைய தந்தையார் சொல்லி முத்திரை பதியுங்கள்னு சொல்லி அனுப்பும்போது எந்த எண்ணம் இருக்குன்னா, இந்த பேச்சை ஜெயிக்கணும், அவ்வளோதான். ஜெயிக்கிறதுனா என்ன? முழுமைங்கிறது ஒரு பேச்சாளர் முழுமையான பேச்சாளராக எப்போ ஆவார்னா, நான் பேச நீங்கள் அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் முழுசாக இப்போ உட்காந்து என்கிட்ட கேட்குறீங்க பார்த்தீங்களா, தலையாட்டுறீங்க, சிரிக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னா கை தட்டுவீங்க, விசில் மட்டும் அடிக்காமல் இருங்க போதும். இப்போ இந்த அடிப்படைகளில் என்னுடைய பேச்சை, எங்களுடைய பேச்சை முழுமையாக்குவது ஏன் திறமை மட்டும் இல்லை, உங்கள் கையிலும் இருக்கிறது. பேச்சாளருடைய பேச்சை முழுமை செய்வது கேட்பாளருடைய கரங்களிலே, கைதட்டல்களில் இருக்கு. அந்த ரசனையில் தான் சேருது. ஒரு படைப்பாளியினுடைய படைப்பு எப்போ வெற்றி பெறுகிறதுனா, வாசிப்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வாசிக்கிற போது தான் அது வெற்றி பெறுகிறது. அதை பற்றி விதந்து பேசும்போது தான் அது வெற்றி பெறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு தருணம். முழுமை என்பது ஒரு ஹார்மனி, ஒரு ஒத்திசைவு, எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கணும். இப்போ நான் நிகழ்த்துகிற இந்த சொற்பொழிவு மிகச்சிறப்பாக முழுமையானதாக இருக்க வேண்டும் என்று நான் முயற்சி செய்வது. ஒவ்வொரு படைப்பாளியும் அப்படி தான் படைப்பை முயற்சி செய்வான். அப்போ தான் அது வெற்றி அடையும். ஆனால் அந்த படைப்பு அவனுடைய அடுத்த படைப்பினாலேயே தோற்கடிக்கப்படும். அடுத்த படைப்பினாலேயே அந்த முதல் படைப்பு தோற்கடிக்கப்படும். அதில் என்ன முக்கியமானது கருத வேண்டியது எதுன்னா, அது அவருடைய சொந்த படைப்பு. அடுத்து வருகிற அவருடைய சொந்த படைப்பு தான் முதல் படைப்பை தோற்கடிக்கணும், அடுத்தவங்க படைப்பு இல்லை. அதுதான் வளர்ச்சி. அப்போ முழுமையை நோக்கி வளர்கிறோமா இல்லை நின்று போகிறோமா? முழுமையை நோக்கி வளர்கிறோமா நின்று போகிறோமா? பெர்ஃபெக்ஷன்றது ரொம்ப முக்கியமானது. எதாக இருந்தாலும் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வர்றாருன்னா ட்ரெஸ்ஸாக அவர் இல்லையே.
ஒரு முழுமையான மனிதர், ஆடை இல்லாத மனிதர் அரை மனிதர்னு சொல்கிறோமே, ஆடை போட்டு வர்றவங்கள வந்து அரை மனிதர்னு சொல்லிடலாமா, முழு மனிதர்னு சொல்லிடலாமா? இல்லையே. எல்லாத்துக்கும் அந்த காலத்துல ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ரொம்ப நேர்த்தியான தன்மைகளை சினிமாவில் பார்த்தோம் அந்த காலத்தில். நான் புதுச்சேரி வானொலியில் இருக்கும்போது MS விஸ்வநாதனை நேர்முகம் கண்டேன். சினிமா பாட்டெலாம் அப்படி சிறப்பாக அமைப்பீங்கன்னு கேட்டு. அப்போ விஸ்வநாதன் வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொன்னார். எனக்கு மியூசிக்கை தவிர வேறு எதுவுமே தெரியாது, உலகமே தெரியாமல் நான் வளர்ந்தேன். ஒரு நாள் கை கொடுத்த தெய்வம்ங்கிற ஒரு படம், அந்த படத்துக்கு ஒரு பாட்டு, சிந்து நதியின் மிசை நிலவினிலேன்னு ஒரு பாட்டு, அதுக்கு வந்து டியூன் போட்டுக்கிட்டு இருக்கேன். TMS பாடுறாரு, முன்னாடி உட்கார வச்சுருக்கு. நான் ஹார்மோனியத்தை பிடிச்சி நான் திருப்பி சொல்லித்தர்றேன், அந்த பாட்டை ராகத்தோட சொல்லித்தர்றேன். அவரும் திருப்பி பாடுறாரு. எனக்கு பிடிபடலை. டைரக்டரை கூப்பிட்டேன், இந்த பாட்டை எழுதினவன் யாரியா அப்படின்னு கேட்டேன். யார்? விஸ்வநாதன் கேட்டிருக்காரு. சிந்து நதியின் மிஸ்ஸை யார் எழுதுனது? சத்தமாக சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு தெரியல. அப்போ யோ பாரதியா அப்படின்னு டைரக்டர் சொல்கிறாரு. அந்த ஆளை கொஞ்சம் வர சொல்லியா அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. வரமாட்டாரியா? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தான்னையா, வர சொல்லியா? சரி, எதுக்கு வர சொல்கிற? டைரக்டர் கேட்குறாரு. இல்லை, சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்துன்னு ஒரு வரி இருக்கு. சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து அப்படின்னு சொல்கிறேன். இவன் இந்த TMS சுந்தர தெலுங்கினில் பாட்டி செத்துன்னு இவன் படிக்கிறான். 4 தடவை சொல்லி பார்க்குறேன், இவன் கேட்க மாட்டேங்கிறான். அதனால வர சொன்னீங்கன்னா அந்த பாட்டி செய்துன்ற வார்த்தையை மாற்றி வேறு எழுதிக்க சொல்லி கேட்கலாம். தமிழ் சாகாமல் இருக்குமியா, அதுக்காக வர சொல்லியா அந்தால அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதின்னு அப்புறம் சொன்ன பிறகு தான் எனக்கே அறிவு வந்துச்சு. அந்த அளவுக்கு எந்த ஞானமும் இல்லாமல் இசை ஞானம் ஒன்றே என்னுடைய பிரதான ஞானமாக வைத்து நான் பாடுபட்டு கொண்டிருந்தேன்னு அப்போ சொன்னார். இது ஏன் சொல்கிறேன்னா, அந்த பாட்டில் ஒரு வரி கூட பிசையிடக்கூடாது, ஒரு சொல்லு கூட அதனுடைய உச்சரிப்பிலிருந்து மாறி போயிடக்கூடாது என்பதில் அந்த பாட்டை இயற்றியவர் முதற்கொண்டு நடிக்கிறவர் முதற்கொண்டு எல்லாரும் கவனம் செலுத்திய ஒரு காலம், ஒரு பெர்ஃபெக்ஷன் தேடிய காலம், ஒரு இசையமைப்பில் முழுமையை தேடிய காலம் என்று ஒன்று இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரியம்மா பொண்ணை ரசிக்கலாம் தப்பு இல்லைன்னு ஒரு பாட்டு, பெரியம்மா பொண்ணை ரசிக்கலாம்னு ஒருத்தன் சொல்கிறான், கோரஸில் தப்பு இல்லைன்னு 4 பேர் சொல்கிறான். இது ஓடிக்கிட்டு இருக்கு. இதை எழுதினவரே சொன்னார், வைரமுத்து. என்னையா இப்படி சண்டாளத்தனமாக இருக்கு, அப்படி பெரியம்மா பொண்ணை ரசிக்கலாமா அப்படின்னு கேட்டால், அது பிரியமான பொண்ணை ரசிக்கலாம்னு இருந்திருக்கு. அவன் பெரியம்மா, அவனுக்கு வர்றதை தட்டி விட்டு அழிச்சிட்டு அப்படியே, அது நிறைய பேர் இருக்காங்க அப்படி ஆளுங்க. உதித் நாராயணன்னு பேர். அது துவைக்கிறானா சோப்பு போடுறானா அந்த மொழியை ஒன்றும் தெரியாது, அடித்து காலி பண்ணி ஒன்றும் இல்லாமல் காயப்பட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மொழியை காப்பாற்ற வேண்டும். நான் கூட ஒரு அருமையான பாட்டை நான் வந்து ரசித்து நாங்கள் காரில் பயணம் செய்யும் போதெல்லாம் தலைமைச் செயலாளர் திரு இறையன்பு அவர்களும் நாங்கள் காரில் போகும்போதெல்லாம் சில நல்ல பாடல்களை ரசனையோடு பேசி கொண்டு போவோம். அப்படி போகும்போது அந்த ஓட்டுநர் ஒரு அருமையான பாட்டு போட்டார், பணத்தோட்டம்ன்ற ஒரு படம். அந்த பணத்தோட்டம்ன்ற படத்தில் ஒரு அருமையான பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜவ்வாது மேடையிட்டுன்னு. கேட்டிருக்கீங்களா? எம்ஜிஆரும் சரோஜா தேவி அம்மாவும் பாடுவாங்க. பாடுறது TMSம் சுசிலாவும். தண்ணி போட்டு பாடுற மாதிரி பாட்டு அது. தண்ணி போட மாட்டாங்க, 2 பேரும் போதையில் இருக்கிற மாதிரி பாடுவாங்க. ஜவ்வாது அதே மாதிரியே பாடுவாங்க, தண்ணி போட்ட மாதிரி இவங்க பாடுவாங்க, 2 பேரும் நடிப்பாங்க. அப்போ தான் சொன்னேன், இங்கே பாருங்கள், தடவை பாடும்போது ஒளரி பாடுவாங்க, 2வது தடவை பாடும்போது அந்த பாட்டை மிகச்சரியாக ஸ்டெடியாக பாடுவாங்க. நீங்கள் இப்போ போய் முடிஞ்சோடனே யூடியூப்பில் பணத்தோட்டம் படைத்தல அந்த பாட்டை தேடி பாருங்கள். ஒவ்வொரு பாட்டையும் 2 தடவை பாடியிருப்பாங்க. தடவை பாடும்போது கொளரி பாடுவாங்க, 2வது தடவை பாடும்போது ஸ்டெடியாக பாடுவாங்க. ஏன் அப்படி பாடினாங்க? நாகலிங்க பூவெடுத்து அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கோம், அப்புறம் நாகலிங்க பூவெடுத்துன்னு அழகாக பாடுவாங்க, தெளிவணும். அது படத்தில் தண்ணி அடித்தவர்கள் பாடினாலும் சரி, பாடும்போது குளறி பாடினாலும் சரி,
செத்துப்போவது தமிழாக இருக்கக்கூடாது, அதை காப்பாற்ற வேண்டும், அந்த கவிதை வரியை மக்கள் மனதில் நிறுத்த வேண்டும் என்பதற்காக அந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி முயற்சி பண்ணியிருக்காங்க. கண்ணதாசன் பாட்டு இது. அவ்வளவு சிறப்பான ஒரு முயற்சி என்பது அந்த காலத்தில் முழுமையை நோக்கிய ஒரு பயணமாக இருந்திருக்கிறது. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை, தாண்டி நான் பாட்டை பற்றி பேசினா அண்ணன் அறிவுமதி வருகிறார், அவருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அருமையான பாட்டு. செல்ல பேராண்டி வந்து உட்கார்றார். மகிழ்ச்சி, வணக்கண்ணா. அப்படிப்பட்ட முழுமை ஒரு பாடலுக்கு இசையமைக்கிறார்கள் என்று சொன்னால் கவிஞர் இருக்க வேண்டும், இசையமைப்பாளர் இருக்க வேண்டும், கதாநாயகன் இருந்து கேட்பார் எப்படியெல்லாம் இருக்குது போகுது வருதுன்னு மொழி பற்றிய ஒரு அதுதான் அந்த முழுமை என்பது. உடல் உள்ளம் உயிர் மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு முழுமையான மனிதன் என்பது, இப்போ நம்ம வந்து 100 ஆண்டு காலம் வாழ்கன்னு வாழ்த்துறோம், எல்லாம் வாழ்த்துறோம், 100 வயசு வரைக்கும் வாழ்கன்னு வாழ்த்துறோம். எனக்கு இப்போ திடீர்னு ஒரு சந்தேகம், அதென்னா 100ன்னு ஒரு எல்லை வச்சுருக்கோம், ஏன் அதுக்கு மேலே வாழக்கூடாதா? மார்க் என்ன அப்படின்னு கேட்டால் 99% அப்படின்னா என்ன? 100க்கு 99, 101 எடுக்கக்கூடாதா? 110 எடுக்கக்கூடாதா? ஏன் 100க்கு மேலே 1000 எடுக்கக்கூடாதா? 1000 மார்க்குக்கு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாதா? என்ன வாத்தியார் விஜயேந்திரன் யோசிக்கிறீங்க? 1000க்கு மேலே கேள்வி கேட்கக்கூடாதா? எதனா 100ன்னு ஒரு எல்லை வச்சுருக்கீங்க. அது ஒரு 100 ஒரு பெர்சன்டேஜ்னு போட்டு 10% அப்படின்னா அவன் டாப் முழுமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனக்கு இது ஒரு ஐயப்பாடாக இருக்கிறது. 100 என்பது எதற்காக? இதெல்லாம் தாண்டி அனந்தம்னு கொண்டு போய் வச்சுட்டான் நம்மால். கணக்கில் வந்து இன்ஃபினிட்டி தான், கடைசி வரைக்கும் போக போக போய்கிட்டு இருக்கலாம். 50னா பொன் விழான்றான், 60னா மணி விழான்றான், 75னா பவள விழான்னு சொல்கிறான், சதாபிஷேகம்னு சொல்கிறான். அது எத்தனை வயசுக்கு சொல்கிறான் சொல்லுங்க? 80. ஏன் 100ன்னு சொல்ல வேண்டியதானே? 80க்கு மேலே வாழ்வோமா இல்லையான்னு இவனுக்கே நம்பிக்கை இல்லை. அதனால் 80லேயே முடிச்சு அவர் பேக் பண்ணியிருப்பா. ரெடியாக இருக்கட்டும், பெட்டிகளை ரெடி பண்ணுங்க, அவரை பேக் பண்ணிடுங்க, 80லேயே சதாபிஷேகம் முடிஞ்சு அப்படின்றான். இந்த கணக்கு இருக்க, இது உதைக்கிற கணக்காவில் இருக்குது. 100 ஆண்டு காலம் வாழ்கன்னு சொல்கிறது யான் வாழும் நாளும் பண்ணன் வாழியன்னு ஒரு பழைய பாட்டு இருக்குது. நான் எவ்வளோ காலம் நான் இன்னும் இருப்பேனோ அந்த காலத்தையும் சேர்த்து கொடுத்துறேனே அவனுக்கு. ஏன்னா வர்றவன் போகிறவனுக்கெல்லாம் சோறு போட்டு அவன் காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். ஒரு பண்ணன் என்கிற சிறுகுடி கிழான், ஒரு வேளாண் குலத்தை சேர்ந்த ஒரு சாதாரண மகன் போகிறவன் வரவனுக்கெல்லாம் சோறு போட்டு காப்பாற்றிக்கிட்டு இருக்கானே, என் காலத்தையும் சேர்த்து கொடுக்குறேன்னு ஒரு ராஜா பாடினான். அது வாழ்த்து. இந்த 100ங்கிறது எப்படி, என்ன கணக்கு? ஒரு பையன் போய் ஒரு காலேஜில் அட்மிஷன் கேட்டான், அட்மிஷன் கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணான், அப்புறம் போகவே இல்லை. பரீட்சை வந்துச்சு, அனுவல் எக்ஸாமு. நேராக பிரின்ஸ்பால்கிட்ட போனான். நாள் அனுவல் எக்ஸாமுக்கு நாள். சார் எனக்கு ஹால் டிக்கெட் வரல அப்படின்னு கேட்டான். நீ யாரான்னு கேட்டார் பிரின்ஸ்பால். சார் இங்கே தான் நான் அட்மிஷன் வாங்கியிருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன், உன்னை நான் பார்த்ததே இல்லையன்னாரு. ஆமாங்க, நாள் வந்தேன்ல, அட்மிஷன் வாங்கி ஒரு நாள் வகுப்பில் இருந்தேன்ல, ஒரு நாள் தானே இருக்கே, ஹால் டிக்கெட் வேணும்னா டேர்ம் டேஸ் வேணும், அட்டண்டன்ஸ் வேணும், போ அப்படின்னாரு. இங்கே பாருங்கள், எனக்கு ஹால் டிக்கெட் கொடுத்து பாருங்கள், நான் பாஸ் பண்ணி காட்டுறேன்னா. சவால் விட்டான். இல்லைன்னா என்னை என்னான்னு கேளுங்க அப்படின்னா. சரி கொடுத்துட்டார், தொலைஞ்சு போ அப்படின்னு. அப்புறம் வந்து பரீட்சை எழுதுனா, 5 பரீட்சை 6 பரீட்சை எழுதுனான். ரிசல்ட் வந்துச்சு. அந்த 6 பரீட்சையிலையும் 99 எடுத்திருக்கான், 100க்கு 99. பயங்கரம். அவனை கூப்பிட்டு அனுப்பிச்சார் பிரின்சிபால். யாரா நீ, எப்பட்றா அது, எப்பட்றா சொன்னா பாஸ் பண்ணுவேன்னே, பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா. சரி இரு, எனக்கு அந்த ரகசியத்தை மட்டும் சொல்லிட்டு போ. எல்லாத்துலேயும் 99 வாங்கியிருக்கிய, அந்த 1 மார்க்கை எப்பட்றா மிஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டார். அது வேற ஒன்றும் இல்லை, அட்மிஷன் வாங்கின அன்னைக்கு ஒரு நாள் வகுப்புக்கு வந்து உட்காந்தேன்ல, அதில் போச்சு அந்த 1 மார்க் அப்படின்னா. அவன் எப்படி யோசிக்கிறான் பாருங்க. இந்த கணக்கு விளக்கெல்லாம் இதுக்கு பொருந்தாது, கணக்கு விளக்கு இதுக்கு பொருந்தாது. முழுமைங்கிறது வந்து அளவைகளுக்கு அப்பாற்பட்டது. முழுசுங்கிறது வந்து அளவைகளுக்கு அப்பாற்பட்டது. காதல், அன்பு, கருணை, இரக்கம் இதெல்லாம் வந்து அளவைகளுக்கு அப்பாற்பட்டது. தமிழ் இலக்கியத்தில் காட்டலாகா பொருள்கள்னு சொல்லுவான். கண்ணில் காட்ட முடியாது. ஒரு பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான், நில்றாங்க வாடா, அந்த பொண்ணு கூப்பிட்றான், இவா என்ன சொன்ன, ஐ லவ் யூ. எத்தனை லிட்டர் லவ் பண்ணுற?
முகத்தல் அளவை. எத்தனை லிட்டர் லவ் பண்ணுற பன்றான். எத்தனை மீட்டர் லவ் பண்ணுற, நீட்டல் அளவை. பழைய காலத்துலலாம் டீ பாய்லர் டீ போடுவான், ரெண்டு மக்கு வச்சு அப்படி தூக்கி விட்டு அப்புறம் தான் விடுவான். ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் கீழே போகும். வெள்ளைக்காரன் பார்த்துட்டு 1 மீட்டர் டீ கொடுன்னு கேட்டான். அவன் அளந்து தானே கொடுக்குறான். அப்படி அது மாதிரி எத்தனை மீட்டர் காதலிக்கிறேன்னா சொல்ல தெரியல. அப்புறம் எத்தனை கிலோகிராம் காதலிக்கிறேன்னா அதுவும் சொல்ல தெரியல. நீட்டல், முகத்தல், அப்புறம் என்னது நிறுத்தல், இந்த அளவைகளுக்கு அப்பாற்பட்டது இந்த முழுமைங்கிறதும். காதலை போல ஐ லவ் யூ சொல்லிட்டு போயிடலாம். விரட்டுன்னு விரட்டுவான். இந்த பொண்ணை காதலிச்சு ஐ லவ் யூ சொல்லியே ஆகணும்னு சொல்லி விரட்டுன்னு விரட்டி, அதான் ஒருத்தன் சொன்னான், ஐ லவ் யூன்னு சொல்கிறதுக்கு 1 நொடி போதும்ல அடி வாங்கிறதுக்கு. அது இல்லை, ஐ லவ் யூன்னு சொல்கிறதுக்கு 1 நொடி போதும். ஆனால் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீ வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படணும்னா அனுபவித்த வார்த்தைங்க இது. நீ அன்னைக்கு மட்டும் ஐ லவ் யூ சொல்லாமல் இருந்தால் நான் அவனோட கல்யாணம் பண்ணியிருப்பேன். எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கான் அந்த அம்மா. கடைசி வரைக்கும் அதை ப்ரூவ் பண்ணவே முடியாமல் கஷ்டப்படுவான். முழுமை என்பது அப்படி தான். போய்கிட்டே இருக்கும். சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாமல் போகும். அதுதான் முழுமை. நமக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 100 பெருசா 0 பெருசா? 100 பெருசுன்னு இங்கே இருக்கிற பிள்ளைகள்லாம், அந்த மாணவ கண்மணிகள்லாம் சொல்லுவீங்க. சாமியாரா போனவன் இருக்கான்ல, ஒரிஜினல் சாமியாரை பற்றி பேசுகிறேன், டிவியில் வர்ற சாமியாரெல்லாம் நான் சொல்லலை. அவங்கக்கிட்ட 100 பெருசா 0 பெருசான்னு கேட்டால் 0 தான் பெருசுன்னுவான். அந்த 0வுக்கு அவன் சொல்கிற அர்த்தம்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தலை சுற்றி போகும். அவ்வளவு அர்த்தம் அதுக்குள்ளே இருக்கும். ஒரு வட்டத்துக்குள்ளே அவ்வளவு இருக்குது. பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன்ற மாதிரி அது பூஜ்ஜியத்துக்குள்ளே. இப்போ 100 பெருசா 0 பெருசான்னா நீ எந்த அளவில் இருக்கியோ, எந்த நிலையில் இருக்கோ அதை பொறுத்து தான். இந்த வானம் இருக்குல்ல, ஒரு அருமையான பாட்டு, சிவவாக்கியருடைய பாட்டு, ஒரு துறவியினுடைய பாட்டு. வானில்லாதது ஒன்றில்லை. இந்த உலகத்தில் வானம்ங்கிறது இல்லைன்னு வச்சுங்க. இப்படி பார்த்தோம்னா ஒரு அமைப்பே இல்லை. நம்ம ஒரு பூமியில் இருக்கோம், நம்மளை சுற்றி ஒரு பெரிய கூரை இருக்கிறது, வானம் என்கிற கூரை இருக்கிறது, எல்லாம் அருமையாக இருக்குது. ஆனால் வானில்லாதது ஒன்றில்லை, வானும் இல்லை. அந்த காலத்திலே சொல்லிட்டான். வானம்ங்கிறது கிடையவே கிடையாதுன்னு எப்போ சொல்லியிருக்கான்? சிவவாக்கியரே சொல்லிட்டான். நீங்கள் ஏரோப்ளானில் போனீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு போனீங்கன்னா அந்த மேகங்கள்லாம் தாண்டி கடக்குன்னு மேலே போயிடும். கீழே மேகங்கள்லாம் நிற்கும். நீங்கள் ஆகாயத்தில் போய்கிட்டு இருப்பீங்க, அந்தரத்தில் போய்கிட்டு இருப்பீங்க. கீழே நாரதர், சரஸ்வதி, லட்சுமியெல்லாம் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அந்த மேகத்து மேலே எட்டி பார்க்கலாம், ஜன்னல் வழியாக பார்க்கலாம். அப்படி வானம் என்பதே இல்லை, கற்பனை. வானிடில் ஊனில்லாததொன்றில்லை. இந்த உடம்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. நான் பேசுகிறேன், நான் சாப்பிட்றேன், நான் சிந்திக்கிறேன், நீங்கள்லாம் நடந்து வந்திருக்கீங்க, என் பேச்சை கேட்குறீங்க, எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஊனை வைத்து கொண்டு தான் எல்லா செயலும் எல்லா சிந்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள் டபக்குன்னு விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை, ஊனும் இல்லை. வானில்லாததொன்றில்லை, வானுமில்லை, வானிடில் ஊனில்லாததொன்றில்லை, ஊனுமில்லை, உன்னிடில். நினச்சி பார்த்தீங்கன்னா நான் இல்லாததொன்றில்லை. இது நான் தான் செஞ்சேன், நான் தான் பேசுகிறேன், நான் தான் கேட்குறேன், நான் தானாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவம் இருக்கிறது இல்லை, தன் முனைப்பு. அது சில நேரங்களில் தன்னம்பிக்கையாக கூட இருக்கலாம். இந்த நான் என்கிறது அது ஒரு அளவு சரியாக இருந்துச்சுன்னா ரொம்ப சரியானது தான் அது. அந்த நான் இல்லாதது ஒன்றில்லை, நானும் இல்லை நன்னிடில், தானில்லாததொன்று தனியே நின்று ஆடுதங்கேன்னு சொல்லி ஒரு பெரிய தத்துவ விசாரத்தை சொல்லுவான். இல்லாததிலிருந்து இருப்பதை உருவாக்கி காட்டுவது தான் இந்த முழுமை. இந்த முழுமையை நோக்கிய பயணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எவ்வளவு தூரம் போயிருக்கோம், எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்க முடியுமா? கடவுள்னு இருக்காருங்க, வாளறிவன் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். முழு அறிவு அவன்கிட்ட, எந்த குறைபாடும் இல்லாத அறிவு யார்கிட்ட இருக்கோ அவன் தான் கடவுள், அவன் தான் வாளறிவன். அந்த வாளறிவன் அப்படின்னு பாராட்டுறமே கடவுளுடைய படைப்பு நம்ம எல்லாருமே, இந்த உலகம் முழுவதுமே. அப்படி ஒரு கணக்கு வச்சுக்குவோம், ஒரு லாஜிக்கு. அப்படி வச்சுக்கிட்டோம்னா அவர் ஒரு முழு அறிவு கடவுள், முழுசாக இயங்கக்கூடிய வல்லமைப்பட்டவர், முழுமையாக இருக்கக்கூடியவர். அவருடைய படைப்பாக இருக்கக்கூடிய நம்மெல்லாம் முழுமையாக இருக்கமா?
மனித இன படைப்பு முழுமையானதாக இருக்கிறதா? கை இல்லாதது, கால் இல்லாதது, பேசாதது, எத்தனை கூன் குருடு செவிடு இதெல்லாம் சொல்கிறோமே, எல்லா குறைகளோடும் மனிதர்கள் படைக்கப்படுகிறார்கள். அங்க குறைபாடுகள் நிறைய மனிதர்கள் படைக்கப்படுகிறார்கள். உலகத்தை எடுத்துங்க, மேடு இருக்குது, பள்ளம் இருக்குது, சாலை இருக்குது, இருட்டு இருக்குது, வெளிச்சம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் படைச்சிட்டாருன்னா அப்போ அவர் என்ன தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்கார் மனசில்? அப்போ அது என்ன? அப்போ முழுமைங்கிறது எல்லாம் சேர்ந்த கலவை தானா? இல்லை அவர் நினச்சா எல்லாத்தையும் பணக்காரனாக படைச்சிருக்கலாமே, எல்லாத்தையும் வெள்ளையாக இருக்கிறவனாக படைச்சிருக்கலாமே, எல்லாத்தையும் கோடீஸ்வரனாக படைச்சிருக்கலாமே, எல்லாருக்கும் ஈவனாக காராக கொடுத்துருக்கலாமே. ஏன் இப்படி ஏற்றத்தாழ்வுகளோடு படைத்தார்னா, கடவுளுடைய படைப்பிலேயே முழுமை இல்லாத போது நாம் நம்முடைய செயலில் எப்படி முழுமையை தேடி போய் கொண்டிருப்பது? 80 வயசு வாழ்ந்துட்டானா 100 வயசு கணக்கு போட்டு அவனை வாழ்த்திருங்கப்பா, அதுக்கப்புறம் போனஸ், அது பாட்டுக்கு வாழட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். அப்போ முழுமைங்கிறதுக்கு ஒரு எல்லைக்கோடு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எந்த விவாதத்துக்கும் எல்லை இருக்கா? கேட்க பதில் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கும், கேள்வியும் இருக்கும். எல்லா கேள்விகளுக்குள்ளும் பதில் இருக்கும், எல்லா பதில்களுக்குள்ளேயும் கேள்வியும் இருக்கும். ஒரு அம்மா ஜட்ஜிக்கிட்ட போய் முறையிட்டுச்சு, என் வீட்டுக்காரரு தூக்கத்தில் எப்போ பார்த்தாலும் கமலன்னு புலம்பிக்கிட்டே இருக்காரு, என்னான்னு விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா சொல்லிச்சு. ஜட்ஜி கேட்டார், கமலம்ங்கிறது யாருமா? என் வீட்டு வேலைக்காரி, அவளும் வந்திருக்கா இங்கே கோர்ட்டுக்கு. ஏம்மா ஓம் பேர் கமலம்மா? ஆமாம். அவர் ஓம் பேரத்தையும் சொல்கிறாரா? ஜட்ஜி கேட்குறாரு. அவர் என் பேரை சொல்ல மாட்டாருங்க, நானும் எத்தனையோட வேண்டி விரும்பியெல்லாம் கேட்பேன். அவள் பேரை எதுக்கு சனியை பேரை ஏன் உன்னை சொல்லி கூப்பிட சொல்கிற? என்னை எப்போவுமே அவர் டார்லிங் தாங்க கூப்பிடுவார் அப்படின்னு அந்த கமலம் சொல்லுது. அப்போ நீ இல்லையா? இல்லை. அப்போ நீ இல்லையா? ஜட்ஜி தீர்ப்பு எழுதுகிறாரு. இந்த 2 கமலமும் இல்லைன்னா குற்றம் நிரூபிக்கப்படலை, அவரை விடுதலை பண்ணுறேன்னு எழுத போனார். இந்த 2 பொம்பளையில் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஐயா நில்லுங்க, நானும் இல்லை இவளும் இல்லைன்னு ஆகிப்போச்சுன்னா இந்த 3வது கமலம் யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்கயா அப்படின்னாங்க. இப்போ முழுமை முடிஞ்சா? இது இல்லை, நீண்டுக்கிட்டே போகும். முழுமை என்பது அடுத்த ஒரு கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு மனிதனை பார்த்தோன்னே முழு மனிதனாக இருக்கிறாய், முழுமையாக இருக்கிறாயின்னு பாராட்டினா அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தினுசாக இருக்கான். நான் முழுசாக இருக்கேனா அவர் முழுசாக இருக்காரான்னு யாரையாவது கணக்கில் சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. ஒரு ஐயா ஒரு குருநாதர் சீடனை கூப்பிட்டார். அவன் கல்யாணம் ஆனவன், 35 வயசு. எப்பா மெரினா பீச்சில் நின்றுக்கிட்டு இருக்க, உன் மனைவியோடு நின்றுக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு அழகான பொண்ணு உன்னைய நோக்கி வந்துக்கிட்டு இருக்கா கடற்கரையில். அந்த பொண்ணு உன்னைய பார்த்தே வந்துக்கிட்டு இருக்கா, நீ அந்த பொண்ணை பார்ப்பியான்னு கேட்டார். பார்ப்பேன் அப்படின்னா. அவை எதிரையாக வந்துக்கிட்டு இருந்தால் அப்புறம் பார்த்தா நான் பார்ப்பேன் அப்படின்னா. உன்னைய தாண்டி போயிட்டா உனக்கு பின்னாடி, இப்போவும் அந்த பொண்ணை பார்ப்பியா? அடுத்த கேள்வி குருநாதர் கேட்குறாரு. என் பொண்டாட்டி என்னை பார்க்கலைன்னா நான் பார்ப்பேன்னா. திருட்டுத்தனம் ஆரம்பமாயிருச்சு. சரி, அவ்வளோ தூரம் பார்க்குறியே, அந்த பொண்ணோட நினைப்பு உன் மனசுக்குள்ளே எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? அவர் கேட்டார். இன்னொரு அழகான பொண்ணை பார்க்குற வரைக்கும் இருக்கும் சாமி அப்படின்னா. நியாயமான பதில். சரி, அதை விட்டுரு. இப்போ நீ சென்னையில் இருக்க, சேலத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் ஒருத்தர் அங்கே இருக்கார். அவர் வீட்டுக்கு உன்னை அனுப்பி வைக்கிறேன். நிறைய புஸ்தகங்கள்லாம் பார்சல் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு விசாரிச்சுட்டு வான்னு அனுப்புகிறேன். நீ இறங்குற சேலத்தில் பெரிய கோடீஸ்வரன் வீடு அது. அங்கே போய் போனால் கதவை திறந்தால் 10க்கு ஏசி கார் நிற்கிது. அவரே வாசலுக்கு வரவேற்கிறார். குருநாதர் அனுப்பிச்சாரான்னு வரவேற்கிறார். உள்ளே உட்கார வைக்கிறார். அவரே தண்ணி மூட்டை கொடுக்குறாரு. தண்ணி சாப்பிடுங்கன்றார். அவரே சாப்பாடு பரிமாறுறார். எப்படி வந்தீங்க? பஸ்ஸில் வந்தேன். கார் போட்டு தான் சென்னைக்கு அனுப்புவேன். இங்கே வான்னு டிரைவரை கூப்பிட்டு ஐயாவை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு அங்கேருந்து ஃபோனில் கூப்பிட்டு இறக்கி விட்டு எனக்கு சொல்லிட்டு வான்னு சொல்கிறாரு. இவ்வளவு செய்கிறார் அவர். அந்த பெரிய மனிதர், சேலத்து பெரிய மனிதர், அவர் உன் மனசுக்குள்ளே எவ்வளவு நாளைக்கு நிற்பாருன்னு கேட்டார் குருநாதர். என்னையே அப்படி கேட்டீங்க? அவர் ஆயுசு முழுவதும் என் மனசுக்குள்ளே நிற்பாரியா அப்படின்னா. பார்த்தியா,
ஒரு மனுஷனுக்கு மனதில் நிற்க வேண்டுமென்றால் அழகான அங்கங்கள் முக்கியமில்லை, அழகான நடத்தைகள் மட்டுமே முக்கியம், அது மட்டுமே போதுமானது அப்படிங்கிறது தான். இதில் அழகுங்கிறதான அளவுகோலுக்கு மாறி மாறி போய்கிட்டே இருக்குது. அழகுங்கிறத மாறி 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 போய்கிட்டே இருக்கும். அது எது அழகு, எது எந்த அங்கம் அழகு அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. அது பொதுவாக ஒரு இவ்வளோ உயரம் இருக்கணும், இத்தனை கிலோகிராம் இருக்கணும், இத்தனை லிட்டர் தண்ணி இருக்கணும், ரத்தம் இருக்கணும், அதெல்லாம் கணக்கு கிடையாது. துளசி ராமாயணத்தில் ஒரு கிளைக்கதை. அதில் என்னென்னா சண்டை முடிஞ்சு போச்சு அயோத்தியிலன்றேன் இலங்கையில் சண்டை முடிஞ்சு எல்லாரும் அயோத்திக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஜெயித்தவங்கெல்லாம் ராமன், லக்ஷ்மணன், சீதை எல்லாம் கிளம்பி அங்கேருந்து புஷ்ப விமானத்தில் ஏறிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிஷ்கிந்தையிலேருந்து வந்திருந்த வானர கூட்டம் இருக்குல்ல, அனுமார் இவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் வந்துட்டாங்க. அவங்களும் ஏறுறாங்க, அதில் ஏறிக்கிட்டு இருக்காங்க. கிளம்ப போகுது புஷ்ப விமானம். இந்த வானர கூட்டமெல்லாம் மெதுவாக போய் ராமர்கிட்ட பணிவாக நின்றுச்சு. என்ன, ரொம்ப காலமாக பிரிஞ்சிருக்கோம், கிஷ்கிந்தையிலேருந்து ஜெயிச்சு கொடுத்துட்டோம், இப்போ உன்னுடைய பட்டாபிஷேகம் நடக்க போகுது அயோத்தியில், உங்கள் கூட விமானத்தில் வந்து பார்க்க போகிறோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரே ஒரு விண்ணப்பம் பெரியவர்கிட்ட சொல்லு. என்ன? வேற ஒன்றும் இல்லை, போகிற வழியில் கிஷ்கிந்த வழியில் தான் இருக்குது, அயோத்திக்கு போகிற வழியில் அந்த ஃப்ளைட்டை வந்து நீங்கள் நிறுத்தவெல்லாம் வேணாம், லேண்டிங்கெல்லாம் பண்ண வேணாம், லேசாக அப்படி கீழே இறக்கி ஏற்றுனா போதும். எங்கள் மனைவி குரங்குகள் மந்திகள் பூரா அங்கே இருக்குது, எங்களை பார்க்கணும்னு அப்படின்னு கீழே இறக்கி ஏற்றுனீங்கன்னா பூரா தொத்திக்கிறோம், மேலே வந்துடும். அதுகளும் எங்களோடு சேர்ந்து உங்கள் பட்டாபிஷேகத்தை கண்ணார பார்க்கணும். கிராண்டட், போ அப்படின்ட்டார். எல்லாம் போச்சு. விமானம் அயோத்தியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. கிஷ்கிந்தையில் அவர் தாழ பறந்துச்சு, எல்லாம் ஏறிக்கிடுச்சு, அயோத்தியில் போய் இறங்க போகுது. அப்போ இந்த குரங்குகள், பெண் குரங்கு ஆண் குரங்குலாம் ஜோடி ஜோடியாக சேர்ந்து இவ்வளோ நாள் எப்படி இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு வர்றாங்க. இதில் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த பெண் குரங்குகள்லாம் கேட்டுச்சு, யாருக்காக இவ்வளவு நாள் அங்கே போய் சண்டை போட்டிங்க அப்படின்னு. அதை சீதையை காமிச்சு இந்த ஆண் குரங்குகள்லாம் அந்த இருக்காங்க பார்த்தியா, ராமருடைய மனைவி சீதை அம்மா, அந்த அம்மா உலக பேரழகி, அவங்களுக்காகத்தான் நம்ம இவ்வளவு நாள் சண்டை ஓட்டோம்னு. உலக பேரழகியா? மூக்கண்ணா நம்மளை மாதிரி சப்பையாக எல்லாமே நீளமாக இருக்குது, உடம்புல நம்மளை மாதிரி முடி மயிறு ஒன்றுமே கிடையாது, வலுவலுவலுன்னு இருக்குது, சிவப்பாக வேற இருக்காங்க, நம்ம அடையாளத்தில் ஒன்று கூட இல்லையே, இது என்ன அழகின்னு சொல்கிற அப்படின்னு எல்லா குரங்கும் சேர்ந்து பெண் குரங்கெல்லாம் திட்டிச்சான் ஆண் குரங்குகளை. இப்போ இந்த கணக்கு என்னென்னா, அழகுங்கிற கணக்கு அவங்களுக்கு எப்படி இருக்குது, அவங்கள வச்சு தான் இருக்கான். முழுமைங்கிறதும் அவங்கள வச்சு தான். அதாவது இந்த கம்ஃபர்ட்டை உருவாக்குறோம்ல, கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே எல்லோரும் இருக்காங்கன்னு சில பேரை சொல்கிறோம். அதெல்லாம் கிடையாது. கம்ஃபர்ட் ஜோனுன்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது. வித்தின் அன்கம்ஃபர்ட் லைஃப் இருக்குல்ல, லைஃபே அன்கம்ஃபர்ட். அது எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? உலகம் என்பது இனிமையானதா இன்னாததா சொல்லுங்க பாப்பா. இனிமையானதுன்றா கை தூக்குங்க. காரியமே காணா, அடக்கொடுமைகளா. இனிமையானது புரியுது இல்லை உங்களுக்கு? இன்னாதது அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. இன்னாததுன்னா கொடுமையானதுன்னு அர்த்தம். பாதி பேர் சும்மாவே உட்காந்துருக்கீங்க. கை தூக்குனா என்ன, தூக்காட்டி என்ன, வாழ்க்கை எல்லாம் அப்படி தானப்பா போக போகுது அப்படிங்கிறது. அருமை அருமை அருமை. அங்கெல்லாம் பெருங்கூட்டமாக இருக்குது, கும்பலாக கைதை 2 கை தூக்குறான் ஒரு ஆள், அவ்வளோ கொடுமையில் இருக்கான். வாழ்க்கைங்கிறதே வலி பொறுத்தல் தாங்க வாழ்க்கை. வலியை பொறுத்து கொள்வது தான் வாழ்க்கை. கம்ஃபர்ட்டாக இருக்கேன்னா வித்தின் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய லைஃபுக்குள்ளே எவன் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்து பழகிட்டானோ அவன் தான் பெரிய முழுமையான வாழ்க்கை வாழக்கூடிய முழுமையான மனிதன். இதை நான் சொல்லலை. இப்போ நான் ஏதோ இங்கிலீஷில் கம்ஃபர்ட்டு அன்கம்ஃபர்ட்டு வித்தின் லைஃபு ஏதோ சும்மா சேர்த்து வச்சுருக்கேன். இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டான். இந்த உலகம் கொடுமையானதுங்கிறதுல இருவேறு கருத்து இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான். புறநானூரில் சொல்லிட்டான். பக்குடுக்கை நன்கனியாருங்கிற புலவன் சொல்லிட்டான். அவன் நம்மளோடையே சேர்ந்து இப்போ சொல்கிறான். உலக வாழ்க்கையை பார்க்குறான். இந்த உலகத்தில் முழுமையாக வாழ்ந்த மனிதன் என்பவன் யாராவது இருக்கிறானா? இல்லை. ஒரு தெருவுக்குள்ளே போகிறான். ஒரு தெருவுக்குள்ளே போகும்போது ஒரு பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் ஒரு வீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது,
திருமணம் நாளைக்கு அவங்க வீட்டில் மங்கள முழக்கு நல்ல முழங்கி கொண்டிருக்கிறது. அடுத்து 2 வீடு தாண்டி போகிறான், சாப்பறை முழங்கி கொண்டிருக்கிறது, பறை முழக்கம், சாவு கொட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கே யாரும் இறந்து போயிட்டாங்க, இழப்பு. இந்த ஒரு தெருவுக்குள்ளே, ஒரு ஊருக்குள்ளே, ஒரே தெருவில் பக்கத்து பக்கத்து வீட்டில் ஒரு வீட்டில் மங்கள முழக்கும் இன்னொரு வீட்டில் சாப்பறையும் முழங்கி கொண்டிருக்கிறதே, இது என்னையா வாழ்க்கை அப்படின்னு அவன் நம்மளை யோசிக்கிறான். ஓர் இல் நெய்தல் கரங்க, நெய்தல்னா சாப்பறைன்னு பேர், நெய்தல் பறை அதுக்கு பேர். ஒரு வீட்டில் நெய்தல் கரங்க, ஓர் இல் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப, நல்ல மங்கள முழக்கு இன்னொரு வீட்டில் இருக்குது. தெருவில் பார்க்குறான், தலை நிறைய பூச்சூடி பெண்கள்லாம் நடந்து போகிறாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா கணவன் மனைவி ஜோடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க, எங்கேயுமே போகலை கணவர், அவர் அங்கேயே கூடவே இருக்கார். அதனால் புணர்ந்தோர் பூ அணிய 2 பேரும் ஒன்றா இருக்கிறவங்க பூ அணி, தலை நிறைய பூவை வச்சு சந்தோஷமாக போகிறாங்க. பிரிந்தோர் உண்கண் பணிவார்பு உரைப்ப, தனியாக இருக்கிற பெண்கள் போகிறாங்க, கண்ணெல்லாம் மாலை மாலையாக அருவியாக கண்ணீர் சிந்த அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இந்த 2 காட்சியும் பார்க்கும்போது, முரண்பட்ட காட்சிகளை பார்க்கும்போது என்ன தோன்றுகிறது? அப்படி பார்த்தோன்னே கஷ்டப்பட்டு திட்டுவான். படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன், சங்க இலக்கிய சொல்லு, நம்மை படைத்தவன் பண்பு கட்டவன், கூறு கட்டவன். யார? கடவுளை. படைத்தோன் மன்ற பண்பிலாளன், கடவுளை திட்டிய முதல் குரல் ஒரு தமிழனுடைய குரலாக, புறநானூற்று குரலாக, ஒரு கஷ்டப்படுகிற ஒருவனுடைய ஏழையினுடைய குரலாக முதல் குரல் அது பதிவாகுது. படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன். இப்படி ஒரு வாழ்க்கையை கடவுளாக இருந்தால் எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும், இல்லைன்னா எல்லாம் மொத்தமாக புயல் அடிச்சுட்டு. இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம், புயல் வந்துச்சே, என்னமோ ஒரு பேர் பெஞ்சலா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கே 4-5 நாள் ஆச்சு, அந்த பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு. சில பேர் பொங்கல்னு எழுதுனா, சில பேர் பெங்கல்னு எழுதுனா, பெஞ்சல்னு எழுதுனா, பெஞ்சல் அப்படின்னு எழுதுனா, விதவிதமாக எழுதுனான்னு வச்சுங்களேன். அதெல்லாம் தப்பு இல்லை, யாரோ ஒருத்தன் வச்சான் பேர், நம்ம சொல்ல தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ரைட், அதெல்லாம் தப்பு இல்லை. நகர்ந்துச்சா நகரலையா இப்போ வரைக்கும் யாருக்காவது தெரியுமா? எங்கேயாவது கரையை கடந்துச்சா, கரையை கடக்கலையா? அது கரைக்கே வரலையே. அது 8 கிலோமீட்டர் ஸ்பீடு, 7 கிலோமீட்டர் ஸ்பீடு, 15 கிலோமீட்டர் ஸ்பீடு, புயல் ஸ்பீடே இல்லையே அது. ஆனால் அடின்னு அடித்து விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் இந்த மாவட்டங்கள்லாம் மழை பெய்யும்னு யாருக்காவது தெரியும்? கட்டின பாலம் காணாமல் போகும்னா தெரியும் நமக்கு. என்ன கொடுமைகள்லாம் நடந்திருக்கு. இதுதான் முழுமை இல்லை. அப்போ தான் இப்போ முதன்மை செயலாளர், ஒரு தலைமைச் செயலாளர் அவர்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு சொன்ன வார்த்தை, இனிமேல் அரசாங்கம் கடலோர மாவட்டங்களில் மட்டும் கவனம் செலுத்தி பிரயோஜனமில்லை, ஒட்டுமொத்த தமிழகத்தின் மீதும் கண்ணும் கருத்துமாக இருந்தால்தான் இனி எந்த புயலையும் சமாளிக்க முடியும் என்கிற பாடத்தை இந்த பெஞ்சல் புயல் கற்றுக் கொடுத்திருக்கிறதுன்னு சொன்னார். இதுதான் ஒரு இழப்பிலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்வது, ஒரு துன்பத்திலிருந்து, ஒரு வழியிலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்வது, ஒரு முழுமையை நோக்கிய பயணத்தை அப்படி கொள்கிறோம். இப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வீட்டில் பறை முழக்கம், இன்னொரு வீட்டில் மங்கள முழக்கம். பெண்கள்லாம் கணவரோடு இருக்கவங்கெல்லாம் பூ தலையில் சூடி சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் அப்படியே அழுது புலம்பிக்கிட்டு போகிறாங்க. இந்த காட்சியை பார்த்தோன்னே படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன்னு நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் சொல்கிறீங்க, இப்போ எல்லோரும் கை தூக்குனவங்களாம் சொல்கிறீங்க, ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது வாழ்க்கைன்னு. அந்த நேரம் பின்னாடி ஒருத்தன், அது வரைக்கும் அந்த பாட்டை எழுதினவன் பேசலை, நம்மளை பேச விட்டு அவன் வேடிக்கை பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் முன்னாடி நம்ம தோளில் கையை போட்டு படைத்தோன் மன்ற பண்பிலாளன்னு சொன்னோன்னே தோளில் கையை போட்டு, இன்னாது அம்மை இவ்வுலகம், இந்த உலகம் கொடுமையிலும் கொடுமையானது, ஆமையா அப்படின்னு சில பேர் அழுதோடனே திருப்பி கட்டி பிடிச்சி திருப்பி அழுவான், விட்டதுலேருந்து தொடருவான். ஒப்பாரி வைக்கிறதுல அழுகிறவங்க இன்னொரு அழுகிறவங்கள பார்த்தோம்னா அது அப்படியே பற்றி கொள்ளுகிற நோய், தொற்றி கொள்ளுகிற நோய் மாதிரி இருக்கும். அப்படி ஆமையா இன்னாதது இவ்வுலகம்னு சொல்லி 2 பேரும் அழுது அதோடு நிறுத்தியிருந்தான்னா அந்த பாட்டை பற்றி இன்றைக்கி வரைக்கும் நம்ம பேச மாட்டோம். அது என்றைக்கோ காணாமல் போயிருக்கோம், என்றைக்கோ காணாமல் போயிருக்கோம். அதை பற்றி பேசுகிறதுக்கு இன்றைக்கி கேட்குறதுக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க, பேசுகிறதுக்கு நான் இருக்க மாட்டோம், வேறு எதையே பேசிக்கிட்டு இருப்போம். அந்த பாட்டு அது வரைக்கும் கவிதை இல்லை.
முரண்பாடுகளை அருகருகே வைப்பது என்பது வால்ட் விட்மனுடைய டெக்னிக். அமெரிக்க கவிஞர் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் என்கிற உலக புகழ்பெற்ற கவிதையை எழுதிய வால்ட் விட்மனுடைய புது கவிதையை கண்டுபிடித்த தந்தை அவன், அமெரிக்க கவிஞன். அவனுடைய கவிதை உத்தி அருகருகே வைப்பது முரண்பாடுகளை, ஜக்ஸ்டபொசிஷன் அப்படின்னு அதுக்கு பேர், அருகருகே வைப்பது. இது அருகருகே வைத்தான் காட்சிகளை, அதோடு நின்று விடவில்லை. கொடுமையாக இருக்கிறது என்று சொன்னான், இன்னாததாக இந்த உலகம் இருக்கிறது என்று சொன்னான். இதுவரைக்கும் கவிதை இல்லை, இதுவரைக்கும் இது சொன்னதை வச்சு இந்த கவிதை வாழலை. கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, கொடுமையானதாப்பா உலகம், இன்னாது அம்மை உலகம். நிறுத்திட்டு இவனை அழுது புலம்பி எல்லாம் முடித்த பிறகு இனிய காண்க. என்னடா சொல்கிற? சிரிடா, இதுக்குள்ளேயும் ஒரு இனிப்பு இருக்குடா, இதுக்குள்ளே இந்த வாழ்க்கையில் ஒரு இனிமை இருக்கிறது. இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தேரன்னு சொல்லும் போது நீங்கள்லாம் கைதட்டினப்ப, இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தேரன்னு சொல்லும் போது தான் வாழ்க்கை மீதான நம்பிக்கை கடைசி அந்த சொற்களில் தான் அதில் பதியம் போடப்படுகிறது. வாழ்க்கை இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பைப்படாதவர். நீங்கள் கஷ்டத்திலேருந்து மீளணும்னா ஒரே ஒரு வழி சொல்கிறேன் கேட்டுக்கன்றார். ரொம்ப தெளிவாக சொல்லுவார் திருவள்ளுவர். எதை சொன்னாலும், உன்னை துன்பத்திலிருந்து வெளியேற வேண்டுமா, உன் துன்பம் உன்னை விட்டு நீங்குவதற்கு ஒரே வழி சொல்லுங்க, நீ துன்பத்தை துன்பப்படுத்த கற்றுக்கொள். இப்போ இதுதான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பைப்படாதவர். போடா நீ பெரியவனா போ அப்படின்னு சொல்லி விலகி போயிருங்களேன். அதுதான் இன்னொரு பாட்டு, அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்த இனிய காணுதல் தான் முழுமையை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும். இப்போ திருக்குறளில் ஒரு திருக்குறளை படிச்சுட்டு சொல்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு குறளை படிக்கும்போது எங்கேயாவது ஒரு குறள் உங்களுக்கு நிற்கும். ஹோல்னஸ்ங்கிறது அதுதான். திருக்குறள் ஒரு அதிகாரம் படிச்சிருக்கேன், 10 அதிகாரம் படிச்சிருக்கேன் கிடையாது, 133 அதிகாரம் படித்தும் பிரயோஜனம் கிடையாது. எதை பொருத்தி பார்க்கறது, அதன் மூலமாக உண்மைகளை விழுமியங்களை புரிந்து கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஒரு திருக்குறள் இருக்கு, பகுத்துண்டு பல்லுயிர், சத்தமாக சொல்லுங்கள் பாப்பாக்கெல்லாம் சொல்லுங்கள், பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள். இது எந்த அதிகாரத்தில் வருது? யாராவது தெரிஞ்சவங்க எந்திரிச்சு சொல்லுங்க பாப்பா. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இது எந்த அதிகாரத்தில் வருது? அதிகார பேர் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, தெரிஞ்சதை சொல்லுங்க. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, இல்வாழ்க்கை. நெட்டில் உடனே தேடுறீங்களா? செல்லில் இது ஒன்று சிக்கு. கூகுள் ஆண்டவரை கையில் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் 90 தூக்கிட்டு இருக்கான். இது எதில் வரணும்? இந்த திருக்குறள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிடு. இதான வரி. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு கிடைச்சதை அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு அடுத்தவங்களையும் வாழவை, நீ வாழ்ந்துக்க. இதுதான் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அறிவாளர்கள் எழுதிய நூல்கள், அறிவுரைகள் எல்லாவற்றிலும் தலைமையானது இதுதான். இதில் எதில் வரணும்? குடுன்னு சொல்கிறார், பங்கு போட்டு குடுன்றார். பார்த்தீங்களா? எங்கள் எழில் என்ன சொல்கிறாரு? ஈகையில் வரணும், ஆனால் அது ஈகையில் வரல. அதுதான் சிறப்பே. ஈகையில் வரல. ஈகைன்னா ஒரு பொருளை இன்னொரு ஆளுக்கு வேண்டிய வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை. யாருக்கு இல்லையோ அவன்கிட்ட கொடுக்குறது தான் ஈகை. இன்னொரு இடத்துல கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உண்பதும் உடுப்பதும் இன்றி கெடும்னு ஒரு திருக்குறள். கொடுப்பதுன்னா அடுத்தவனுக்கு கொடுக்கறத பார்த்து யாராவது பொறாமப்பட்டான்னா அவன் மட்டும் இல்லை, அவன் குடும்பத்தோட அவன் சுற்றம் உறவினர்கள் எல்லாரும் உடுத்துறதுக்கும் உண்கிறதுக்கும் எதுவும் இல்லாமல் செத்து போவாங்கன்னு ஒரு சாபம் அவர் சொல்கிறார். எனக்கு இந்த குறளின் குரல் கோடை பண்பலையில் செவ்வாய்க்கிழமை தோறும் நடத்துகிறேன். அதில் ஒரு நண்பர் சொன்னார், கொடுப்பதுன்னா என்னையான்னு கேட்டேன். இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதுன்னார். ரொம்ப அருமையான வார்த்தை. நம்ம இருக்கிறவனை கூப்பிட்டு, என்ன மாப்பிள்ளை என்ன ஒன்று வாங்கிட்டு போங்க, அவன் கோடீஸ்வரன், இந்த 1000 ரூபா தர்றேன் கொண்டு போய் செலவழின்னா அவனுக்கு 1000 ரூபா தூசி காசாக இருக்கும்.
வரியார் கொன்று ஈவதே ஈகை. இல்லாதவனுக்கு கொடுக்கறது பார்த்தனா, இல்லாதவன்னா சாப்பிட்றதுக்கும் உடுத்துறதுக்கும் துணி இல்லாதவன், உணவு இல்லாதவன், அவனுக்கு கொடுக்கறத பார்த்து பொறாவப்பட்டின்னா நீயும் அவன் மாதிரியே இல்லாமல் செத்து போவடான்னு சொல்கிறார். இது ஈகை. பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றெல்லாம் ஈகை தான். ஆனால் எங்கே கொண்டு போய் வச்சிருக்காரு தெரியுங்களா? அது கொல்லாமைங்கிற அதிகாரத்தில் அதுதான் சொல்லிட்டான். நல்ல வேலை முந்திட்டார், கைதட்டுங்க அவருக்கு. கொல்லாமைங்கிற அதிகாரத்தில் கொண்டு போய் அதை வச்சிருக்காரு. இப்போ பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதலை கொண்டு போய் கொல்லாமைன்னா கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள். கொல்லக்கூடாது, புலாலும் உண்ணக்கூடாது, அப்படி ஒரு கோட்பாட்டோடு இருந்தான்னு வச்சுங்களேன், இந்த கோழி ஆடு மாடெல்லாம் இருக்குல்ல, கைகூப்பி ஒரு கோழி வந்து கை கூப்புறதுன்னா எப்படி யோசிச்சு பாருங்கள். அதுக்கே 2 கால் தான். நீ என்னை சாப்பிடாமல் இருக்கன்னா 2 ரெக்கையும் தூக்கி இப்படி கும்பிடுச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். ஐயா, கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். ஒரு ஆடு தொழும், ஒரு கோழி தொழும். இதெல்லாம் வந்து கொல்லாமை, இதெல்லாம் வந்து புலால் மறுத்தலில் வரக்கூடியது. கொல்லாமையில் இதை ஏன் வச்சார் அப்படின்னா, கொல்லாதே இது போலேன்னு ஒரு பழைய காலத்து பாட்டு இருக்குது. வறியவர்களெல்லாம் பாடுகிற, பிச்சைக்காரர்கள் பாடுகிற பாட்டு. இல்லைன்னு சொல்கிறதே ஒரு பெரிய கொள்ளுகிற தன்மைக்கு இணையானது. அப்போ பகுத்துண்டு பள்ளியில் ஓம்பாமல் விட்டாமலேயே, நம் பகிர்ந்து அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் விட்டு விட்டாலே, சமத்தன்மை பொது உடைமைத்தன்மை இந்த சமூகத்தில் வராமல் போனாலே அடுத்தவர்கள் இல்லாதவர்கள் செத்து போவார்கள். அது கொல்லாமைக்கு, அது கொள்ளுகிற தன்மைக்கு சமமானது. அடுத்தவர்களுக்கு கொடுத்து கொல்லாமையை நிலைநாட்டுன்னு சொல்லும்போது அந்த குரலை கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டி ஒரு ஹோல்னஸ், ஒரு இது சொல்லுகிறார். இப்போ இன்னாது இவ்வுலகம் இனிய காண்கன்னு சொல்லிட்டாரு. இனிய காண்றதுன்னா என்னன்னா, இந்த உலகத்தில் இன்னும் இந்த உலகம் இருக்கா? மழை விடாமல் 2 நாள் பெஞ்சுன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெருசு இருக்கார். இவ்வளவு குடும்பக்காரன் இருந்தானே நிற்குமா? அது எல்லாரும் சாகிற வரைக்கும் விடாது பாரு அப்படின்வார். அவர் மட்டும் தப்பிச்சு போய் ஒளிஞ்சுக்குவார். இப்படி ஒவ்வொருத்தரும் திட்டுவான். எவ்வளவு கொடுமை, எவ்வளவு லஞ்சம், எவ்வளவு லாவண்யம், எவ்வளவு கொலை, எவ்வளவு கொள்ளைன்னு ஒவ்வொருத்தனும் பேசிக்கிட்டே இருப்பான ஒழிய, இவ்வளவு கொடுமைகள் இருந்தும் இந்த உலகம் இன்னும் இருக்கிறதே காரணம் என்னன்னு அவனும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டான். கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி. கடலில் போயிருக்கும்போது இறந்துட்டான் அவன். வழுதி பாண்டிய மன்னன். அந்த ராஜா பாடின பாட்டிருக்க, இன்னும் இந்த உலகம் யாரால் முழுமை பெற்றதாக இன்னும் இருக்கு. வாழ்க்கை, மனித வாழ்க்கை, மனித அடையாளம் முழுமை பெற்றதாக இருக்குன்னா அப்போ தான் அந்த புறநானூறு பாட்டு தெரிஞ்சுங்க. உண்டாலம்ம இவ்வுலகம், இந்த உலகம் இன்னும் இருக்கு. அவங்களுக்கு இந்திரரோட அமிர்தம் கிடைச்சாலும், வானுலக தேவர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனுடைய அமிர்தம் கிடைத்தாலும் தமியர் உண்டாலும் இளமே தானாக உட்காந்து சாப்பிட மாட்டான். இப்போ நம்ம எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு டிஃபன் பாக்ஸில் 2 சப்பாத்தி கொஞ்சம் ஆப்பிள் கட் பண்ணி உள்ளே போட்டு விட்டு அம்மா அனுப்பும் போதே தனியாக உட்காந்து சாப்பிட்றா. எவனும் பார்க்காம சாப்பிட்டு அப்புறமா போய் வெறும் டப்பாவை காட்டு, இல்லைன்னா அடுத்தவன் வாங்கிடுவான். பகுத்துண்டு பள்ளி ரோம்புதெல்லாம் நம்ம சொல்லித்தர மாட்டான். இந்திரர் அமுலம் அது வந்தால் கூட இயைவதாயினும் தமியர் உண்டலும் இளரே, தானாக சாப்பிட மாட்டான். அதுதான் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல். அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்றது. தூங்க மாட்டான், துணிவோடு இருப்பான், அச்சம் இருக்காது. பிறர் அஞ்சுவதை அஞ்சி அடுத்தவங்க பயப்படுறதுக்கு தானும் பயப்படணும். அதான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோட ஒட்ட ஒழுகணும். பிறர் அஞ்சுவதை அஞ்சி. பழியனின் ஒரு செயலை செஞ்சால் அதில் பழி வந்து சேரும் அப்படின்னா அந்த செயலை செஞ்சிரு, இந்த உலகத்தை பேருக்கு எழுதித்தாரேன், நீ தான் ஓனர் என்ன அப்படின்னு சொன்னாலும் உலகுடன் பெரினும் கொள்ளலர். பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். புகழனின் இந்த உயிரே போனாலும் பரவாயில்லை அப்படின்னு அந்த செயலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி, தமக்கென முயலா நோந்தால், எந்த செயலை செய்தாலும், எந்த சிந்தனையை செய்தாலும், எந்த எழுத்தை எழுதினாலும், எந்த பேச்சை பேசினாலும் அது தனக்காக இல்லை,
அந்த வந்து சேர்ந்திருக்கிற மக்களுக்காக போய் சேர வேண்டும். இந்த சமுதாயம் விழிப்புணர்வு பெற்று மேன்மேலும் வளர வேண்டும் என்கிற குறிக்கோளோடு யார் செயல்படுகிறார்களோ, தமக்கென முயலா நோன்தால் பிறர்க்கென முயலினர் உண்மையாலே. அப்படி அடுத்தவர் நலத்திற்காக வாழக்கூடிய மனிதர்களால் தான் இந்த உலகம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறதுன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னான். இவ்வளவு விஷயத்தையும் சொன்னனே, எங்கேயாவது முழுமையை நான் கண்டுபிடிச்சேனா? இல்லை நீங்கள் ஏதாவது அந்த தரிசனத்தை பார்த்தீங்களா? 100 பெருசா 0 பெருசா யோசிச்சுக்கிட்டே போவோம். முழுமையை நோக்கி நம்முடைய பயணம் தொடரட்டும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.